மக்களே செம்மையாக வைப் பண்ணிட்டு வந்துட்டார் அண்ணா. ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா, அவருக்கு அவ்வளோ வெயில், சட்டையில் வேர்வை அப்படி ஊற்றுது. இருந்தாலும் தன் மனசில் என்னென்னு நினச்சாரு தெரியல. மற்ற கூட்டத்தில் பேசினதை விட அண்ணாவுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே அந்த அழுத்தம் தெரிஞ்சது. அவர் அந்த அளவுக்கு ஹர்ட்டாயிருக்காருங்கிறது புரிஞ்சுது. நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணார். பாருங்கள், அதை நீங்களே பாருங்கள். கரூர் விஷயத்தை பற்றி ஊருக்கே தெரியும். ஆனால் போடு, விஜய் மேலே பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க, இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான், அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த இது இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு, கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இது சும்மா இந்த அரசியல் ஆதாயம் தேடுறவங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே புரியாது. இது மத்தவங்களுக்கு வேணா எலெக்ஷன், ஆனா இந்த விஜய்க்கும் விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கேன். எஸ் விஜயண்ணா, இந்த பாண்டிங் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறதுனால தான் நாங்கள் எங்களை எவ்வளோதான் திட்டுறாங்க, தற்குறிகள் அப்படிங்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் எப்போவுமே உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சப்போர்ட்டாக தான் இருப்போம். எவன் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம். ஓட் ஃபார் டிவிகே.